விவசாயி, என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. திருவாரூரை சேர்ந்த பெரியவர்களே, நகர செயலாளர் உள்ளிட்ட எங்களை எல்லாம் உருவாக்கிய தலைவர் கலைஞருடைய சொந்த மண். இதிலே இந்த பணியை செய்ய வேண்டும் என்றால் எங்களுடைய தலையாய கடமை. நீங்கள் என்ன சொன்னாலும் அதை செய்து தர வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. அந்த வகையில் திருவாரூருக்கு கலைஞர் இருந்தபோது எங்கள் ஊரில் ஒரு வெள்ளம் வந்தது. 89, 96 ஆண்டு ஒரு பெரிய மழை பெய்து வெள்ளம் வந்தது. நான் தலைவரிடம் போய் கேட்டேன், அண்ணா ஊர் ரொம்ப என் தொகுதினா வெள்ளம்னா மிதக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா. ஏன் நீ தான் போவியா, நான் வரக்கூடாதா அப்படின்ட்டு கரெக்டாக 5 மணிக்கெலாம் வந்துட்டார் தலைவர். திருச்சிக்கு வந்திருந்து அன்னைக்கு உடனடியாக இன்னைக்கு 78 கோடிங்கிறது சாதாரண பணம். அன்னைக்கு உடனடியாக அதே இடத்தில் 78 கோடி ரூபாய் பணம் வந்து அதுக்கு பிறகு இதுவரை அந்த பகுதியில் வெள்ளம் வராத அளவுக்கு தடுப்பணையை கட்டி தந்த கலைஞர். அது மட்டுமல்ல, அவருடைய காலத்தில் தான் திருச்சியில் எல்லா பணிகளும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நீதிமன்ற வளாகம், சாலைகள், நகர்மன்ற பொதுத்திட்டல், புதிய மருத்துவமனை கட்டிடங்கள் என்று அவருடைய காலத்தில் தான் முழுமையாக திருச்சி விரிவடைந்து வந்தது. அதை கூடுதலாக இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையம், மார்க்கெட், கனரக வாகனங்கள் நிறுத்துமடம், 400 கோடி ரூபாயில சிமெண்ட் சாலைகள், 300 கோடி ரூபாயில இன்றைக்கு நூலக கட்டிடங்கள், புதிய 100 கோடி ரூபாயில மருத்துவமனை கட்டிடங்கள் என்று கலைஞருக்கு நான் நிலைத்தவன் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அப்படியெல்லாம் தந்து திருச்சி மாநகர மக்களை வாழ்விக்கின்ற தலைவர்கள். அவருடைய சொந்த ஊரிலே நாங்கள் செய்வதை எங்களுக்கு பெரிய மற்ற மகிழ்ச்சி, கடமையும் கூட. இதுவரை 4 ஆண்டு காலத்தில் இந்த நகராட்சி கிட்டத்தட்ட நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திலே 18 பணிகள் நடைபெற்றிருக்கிறது. 12.90 கோடிக்கும், நமக்கு நாமே திட்டத்தில் 5 பணிகள் 54 லட்சத்துக்கும், தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்திலே 43 பணிகள் 10.14 கிலோமீட்டர் 10 கோடி ரூபாய் செலவிலும், நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்திலே 37 பணிகள் கிட்டத்தட்ட 4.35 கோடி செலவிலும், 15வது நிதிக்குழு மானியம் 57 பணிகள் 30.30 கோடி மதிப்பீட்டிலும், மாநில நிதிக்குழு மானியம் 2 பணிகள் 66 லட்சத்திலும், மூலதன மானிய நிதி 3 பணிகள் 2.21 கோடி மதிப்பீட்டிலும், இயக்குதல் மற்றும் பராமரித்தல் நிதி 4 பணிகள் 17 லட்சத்திலும், தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் 2 பணிகள் கிட்டத்தட்ட 1.85 கோடி மதிப்பீட்டிலும், தூய்மை இந்தியா திட்டத்திலே 7 பணிகள் 2.7 கோடி மதிப்பீட்டிலும், இந்த 4 ஆண்டு காலத்திலே நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதற்காக பணம் ஒதுக்கி அந்த பணிகள்லாம் முடிந்திருக்கிறது. இப்போது நடந்து கொண்டிருக்கிற பணி என்பது குடிநீர் திட்டத்திற்காக 78.15 கோடி மதிப்பீட்டிலும், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திலே 24.16 கோடி மதிப்பீட்டிலும், மூலதன மானிய பணிகள் ஒரு பணி 4.6 கோடி மதிப்பீட்டிலும், டூரிஸ்ட் திட்டம் பாதாள சாக்கடை திட்ட பணி 29.46 கோடி மதிப்பீட்டிலும், தூய்மை இந்தியா திட்டம் 3 பணிகள் கிட்டத்தட்ட 1.99 கோடி மதிப்பீட்டிலும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இனி நடக்கப் போகிற பணிகள் என்பது நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தில் 25-26 கீழ் நகராட்சிக்கு உட்பட்ட 86 எண்ணிக்கையான சாலைகளை 8.17 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் 25-26 1.30 கோடி மதிப்பீட்டில் குளங்கள் மேம்பாடு 77 லட்சத்திலும், பூங்காக்கள் 5.30 கோடி மதிப்பீட்டிலும், பேருந்து நிலைய மேம்பாடு 1.77 கோடி மதிப்பீட்டிலும், மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளும் நடைபெற இருக்கிறது. திருவாரூர் நகராட்சிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாயில நம்முடைய தமிழக முதல்வர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். நான் இங்கே திருவாரூர் என்ற காரணத்தால் தமிழ்நாடு முழுவதும் இந்த துறைக்கு முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்பதை சொல்வது என்னுடைய கடமை. எனவே திருவாரூர் நகராட்சிக்கு 180 கோடி என்று சொல்வது, மன்னார்குடி நகராட்சிக்கு புதிய பேருந்து நிலையம் கட்டப்படுகிறது, புதிய நூலகங்கள் கட்டித்தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சாலைகள் மண்ணையுடைய பேரன் அங்கு வந்திருக்கிறார், நகர்மன்ற தலைவர். மேலே வாங்க, ஏன் கீழே வாங்க, மேலே வாங்க. பாதாள சாக்கடை திட்டம் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம்,
நகராட்சி துறையில் இவங்கெல்லாம் அவங்க வந்து மதியம் வந்திருக்காரு, என்னோட அமைச்சராக அவர் இன்னைக்கு வந்திருக்கார். வழக்கறிஞர் ஏன் நாங்கள்லாம் ஒன்றா அமைச்சராக என் பின் சீட்டு தான் அவர் உட்காந்துருப்பார். எனவே இந்த ஊரில் அதை பற்றி சொல்லக்கூடாது. எனவே கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுதோறும் 26,000 கோடி இந்த துறைக்காக தருவார். 26,000 கோடி. அதில் 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகள், கிட்டத்தட்ட 25 மாநகராட்சிகள். 15 தான் இருந்தது. இப்போது 10 மாநகராட்சி நம்முடைய முதலமைச்சர் பூசாக்கியிருக்கார். இந்த வருஷம் 2 மாநகராட்சி பூசாக்கியிருக்காங்க. எனவே இந்த பணிகள் எல்லாம் என்ன நீங்கள்லாம் தம்பிலாம் இப்போ சேர்மன் வாங்குறீங்க, அவர் எம்எல்ஏ வாங்குறாங்க. நான் 86 எம்ஜிஆர் சேர்மன் வாங்குறேன். எங்களுக்கு மொத்தமே 13 லட்சம் தான் கொடுப்பாங்க. ஒரு யூனியனுக்கு 13 லட்சம் தான் வரும். சம்பளம் கொடுத்து கூட பணம் இருக்காது. ஆனால் இன்றைக்கு அந்த ஊரகத்துறைக்கு கிட்டத்தட்ட 31,000 கோடி கொடுத்துருக்கார் நம்ம முதலமைச்சர். எனவே உள்ளாட்சித்துறைக்கு ஒன்றுபட்ட உள்ளாட்சிக்கு 55,000 கோடி பணம் ஒதுக்கி தந்திருக்கார். இதை காட்டிலும் இன்றைக்கு குடிநீர் திட்டத்துக்காக இதுவரை நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்துக்காக கிட்டத்தட்ட 30,000 கோடி செலவு செய்திருக்கிறோம். இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது 4,28,00,000 மக்களுக்கு மட்டும்தான் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது. இந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டும் மேலும் 4 கோடிக்கு மேலாக மேலும் 3 கோடி பேருக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நம்முடைய முதலமைச்சர் எந்த காலத்திலும் நடைபெற்றதில்லை. குடிநீர் வழங்குவது, பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவது என்பது அந்த பணியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இந்த ஆண்டும் தொடர்ந்து 16 திட்டங்கள், புதிய திட்டங்கள் நாங்கள் நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்து இங்கே பேருந்து நிலையம் மேம்பாட்டு பணி நடந்துகிட்டு. நான் தலைவரோடு ஒரு 100க்கு மேற்பட்ட முறை அவரோடு இந்த காரிலே கலைஞர் அவர்களோடு வந்திருக்கிறேன். அதெல்லாம் பெருமையாக சொல்வார். திருவாரூர் வந்தால் அவர் பெருமையாக சொல்வார். எனவே அவர் வாழ்ந்த மண்ணிலே எந்த பணியாக இருந்தாலும் அந்த பணியை முடித்து தருவதுதான் எங்களுடைய கடமை என்பதை தெரிவித்து நல்ல மார்க்கெட் அருமையாக செய்திருக்கிறார்கள். இன்னும் இது கூடுதலாக கேட்டாங்க, எங்களுக்கு பணம் கொஞ்சம் கூடுதலாக வேணும், அதையும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு பேருந்து நிலையமும் விரைவில் திறக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்து புதுக்கோட்டாரம் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி அல்லது மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி, இருக்கிற நம்முடைய திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி, நன்னிலம் சட்டமன்ற தொகுதி, அனைத்து தொகுதிகளும் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவு எந்த பணிகளையும் முடித்து தருவதுதான் எங்களுடைய நகராட்சி துறையினுடைய வேலை என்பதை தெரிவித்து நம்முடைய கலைவாணன் அவர்கள் எல்லாம் எனக்கு இந்த வேலை வேணும்லாம் கேட்டு நான் பார்த்ததில்லை. என்ன சரியா இல்லையான்னு தான் கேட்கலாம். அப்படிதான் கேட்டார், அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே எனது கிட்டத்தட்ட ஒரு நேர்மையான நல்ல மாவட்ட செயலாளராக கழகத்தோடு பணியாற்றி கொண்டிருப்பவர். கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும் என்பதை அறிவேன். நான் கலைவாணனுக்கு முந்தைய அவருடைய அண்ணனோடு எங்களோட 4ஆம் மாவட்ட செயலர், எங்களோட மாவட்ட செயலாளர் கலைச்செல்வன் அவர்கள் எங்களோட மாவட்ட செயலாளர். இதை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த பாராளுமன்றத்தை 2 முறை வெற்றி பெற்றது, 2 முறை திமுக கிடைத்தது என்றால் அதுக்கு காரணம் கலைச்செல்வன் தான் அந்த வேலையை செய்து கொடுத்தார். எனவே தான் அந்த தொடர்ந்து நம்முடைய இன்றைக்கு ராஜாவை பற்றி நான் சொல்லியாக வேண்டும். அவர் தொழில்துறையில் அமைச்சராக பொறுப்பேற்று அவருடைய கல்வி தகுதி இருக்கிற காரணத்தால் எல்லோருடன் பேசுகிற வாய்ப்பு, ஆங்கிலத்தில் பேசுகிற வாய்ப்பு பெற்றிருக்கிறார். அந்த பணியை உடனடியாக முடித்து உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு இணைத்து வந்து வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அவருக்கு சொல்லியிருக்கிறேன், எல்லா ஊரையும் பார்த்தா திருச்சியும் பாரியா நீ உட்கார அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போது மிகப்பெரிய தொழிற்சாலை திருச்சி கொண்டு வந்திருக்கிறார்கள். இது அது கிடைக்கவே கிடைக்காது, யார் கேட்டாலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட தொழிற்சாலையை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். அவர் எப்படின்னா உலகத்துக்கு பூரா மந்திரி, தமிழ்நாட்டுக்கு பூரா தொழில்துறை மந்திரினா மன்னார்குடிக்கு தான் ஒரிஜினல் மந்திரி. அவன் அதை பொறுத்து தாண்டதே விடாது. மன்னார்குடி தான். அவங்க அப்பாவும் அப்படிதான், அவருடைய தொகுதி தான் முக்கியமாக பார்ப்பார். அவர் இந்தியாவுக்கே மந்திரியாக இருந்தவர். ஆனால் அவர் தொகுதினா அதில் கவனமாக இருப்பாங்க. அது அப்படி இருந்தால் தானே தொடர்ந்து மக்கள் நம்பிக்கை பெற முடியும். எனவே அப்படி தொடர்ந்து நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் திருவாரூரில் போட்ட இடம் பூரா வெற்றி பெறும் எங்களுக்கு தெரியும். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. தொடர்ந்து இது கலைஞருடைய மண். இன்றைக்கு தளபதி அவர்கள் பின்னால் இருக்கிற மக்கள். எனவே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.